ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக லஞ்சுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சிடலாம். நம்ம ஹோல் ஃபேமிலிக்குமே வெரி நியூட்ரிஷியஸ் ஆன ஒரு டிஷ் இது. ப்ரொக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வெஜிடபிள்னே நம்ம சொல்லலாம். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ், ஃபைபர், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸு. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்கோலி எடுத்து கட் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணி சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா பொரிஞ்சது. கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெங்காய பொடி போட்டிருக்கோம். அதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது நல்லா பொரிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கடலைப்பருப்பு போட போகிறோம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவு. அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு அங்கங்கே சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த கடலைப்பருப்பு நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டுட்டு இதையும் ஒரு சாப்பரில் போட்டு நம்ம நல்லா சாப் பண்ணி போகிறோம். சாப் பண்ணதை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஒன்று அதிகமாக இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் தான் நம்ம போடுறோம். அதை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கணும். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஓரளவுக்கு வெங்காயம். ப்ரொக்கோலி வந்து பொதுவாக இந்த விட்டமின் சி இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. அப்புறம் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம இப்போயே அந்த ரைஸை ஆட் பண்ணும் போதே ஆட் பண்ணிடுறோம், ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு. அந்த சால்ட்டை போட்டோம் இல்லையா, சால்ட் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி சாப்பரில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரொக்கோலி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம அந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரொக்கோலி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் அதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை நல்லா அந்த ஹீட்லேயே மூடி வச்சுருந்தீங்கனாலே போதும், நல்லா ப்ரொக்கோலி குக் ஆகிடும். எப்பவுமே ப்ரொக்கோலிக்கு மட்டும் டைம் எடுக்காது. அவ்வளோதான், நம்ம குக் பண்ணியாச்சு. இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம். வெறும் 2 பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. பெப்பர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோம், நமக்கு உடம்புக்கும் நல்லது. நம்ம கொரியாண்டர் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ரிச் இன் ஃபைபர், அப்புறமா விட்டமின் சி, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இது எல்லாமே அப்புறம் டயபெட்டிஸ் பீப்புளுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற ப்ரொக்கோலி போட்டு நம்ம செஞ்ச ப்ரொக்கோலி ரைஸ் வந்து சூப்பராக நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. டெலிஷியஸாக இருக்கும். நம்மளோட ப்ரொக்கோலியை வந்து நம்ம வீக்லி மீல்ஸில் ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்க்கு வந்து ரொம்ப ஹெல்தி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ப்ரொக்கோலியை உங்களோட டயட் மெனுவில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்க்ளூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி 2 ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ
எதுக்கு வேணாலும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் ரெடி பண்ணேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஒரு வீடியோவில், அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹெல்தி ரெசிபியாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.